ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். அந்த காலத்தில் ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம கடைக்கு போய் அந்த பொருள் எப்படி இருக்குது, அதோட குவான்டிட்டி என்ன, அதோட குவாலிட்டி என்ன, அது என்ன ரேட்டு அப்படிங்கிற பார்த்து தான் வாங்குவோம். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தே ஆன்லைன் ஆர்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வருது. சிம்பிளாக சொல்லணும்னா அப்போலாம் நம்ம ஒரு பொருளை தேடி நம்ம போனோம், ஆனால் இப்போது ஒரு பொருள் நம்ம தேடி ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கே வருது. இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த சைட்டில் வந்து சொல்லலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் எடுத்துட்டிங்கன்னா அதில் கிடைக்காத பொருளே கிடையாது. குண்டூசி, சோப்பு சீப்பில் ஆரம்பித்து வீட்டில் மற்ற பொருளாக இருக்குல்ல, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வரைக்கும் எல்லா பொருளும் அதில் வந்து கிடைக்குது. இதில் வந்து இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா டூ வீலர் கொண்டு இந்த சைட்டில் வந்து கிடைக்குது. டூ வீலர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் நிறையா வந்து இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது அமேசான் சைட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில், அதாவது 45,000 பட்ஜெட்டில் கிடைக்கிற ஒரு அட்ராக்டிவான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஸ்கூட்டர் 45,000 தெரிஞ்சு போச்சு. அது என்ன மாடல், அது என்ன ஸ்பீடு கொடுக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி, ஃபீச்சர்ஸ் என்ன, அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, வேறு என்னென்ன எல்லாம் அதில் புதுசாக இருக்குது, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதேமாதிரி அடுத்தடுத்து நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி அப்லோட் பண்ணுவேன். அப்படி அப்லோட் பண்ணும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூட்டர் என்ன ப்ரைஸில், என்ன ஆஃபரில் அமேசான் சைட்டில் கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் அடுத்து சொல்கிறேன். நீங்கள் தமிழ் பேஜில் பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸு 44,999 ரூபா, அதாவது 45,000 ரூபா ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கூட்டரை நீங்கள் அமேசான் சைட்டில் கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், வித் இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோனா 2,500 வந்து மைனஸ் ஆகும். ஸோ 42,499 ரூபாய்க்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வித்தவுட் இஎம்ஐ அப்படிலாம் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,750 ரூபா மைனஸ் ஆகும். ஸோ 43,243 ரூபாய்க்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். இதுவே எஸ்பி டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து 1,500 ரூபா மைனஸ் ஆகும். ஸோ 43,499 ரூபா ரேட்டில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நோ காஸ்ட் இஎம்ஐயும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மாதம் வந்து 2,182 ரூபா கட்டுற மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டர் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 95,000 ரூபா. ஸோ 53% ஆஃபரில் தான் இந்த ப்ரைஸில் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 250 வாட்ஸ் பவர்ஃபுல் பிஎல்டிசி ஹப் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப்பும் சரி, மைலேஜும் சரி நல்லாவே இருக்கும் இந்த ஸ்கூட்டரில். நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 60 வாட்ஸ் 23 ஏஎம்பி லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே 100% சார்ஜ் ஃபுல்லாயிரும். நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஸ்கூட்டரை 60 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக ஓட்டிகிட்டு போக முடியும். நீங்கள் இது ரெகுலராக வேலைக்கு போகிறீங்க, மற்ற எங்கே எடுத்துகிட்டு போனாலும் சாலிடாக 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் நான் சொல்லுவேன். இது மைலேஜ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். கண்டிப்பாக இது வந்து அதிகமானாலும் ஆகலாம், கம்மியானாலும் ஆகலாம். இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது கிலோமீட்டருக்கு 20 பைசா தான் செலவாகும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக பெட்ரோல் ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை தான் வந்து சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. ப்ளூடூத் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, அது நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லோ பேட்டரி இண்டிகேட்டரும் இதில் இருக்குது. பேட்டரி வந்து லோவாகிடுச்சு இல்லை தீர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளேல இன்டிமேஷன் காட்டும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட மொத்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா 90 கிலோ தான். ஆனால் இந்த வண்டி 150 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து லக்கேஜில் ஏற்றலாமா, இல்லை ஃபேட்டாக இருக்கிறவங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட தேவையில்லை. நீங்கள் தாராளமாக வந்து லோடு ஏற்றலாம், லக்கேஜ் ஏற்றலாம், இல்லை ஃபேட்டாக இருக்கிறவங்க போகலாம். ஏன்னா 150 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஓட்டிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு மற்ற ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ரிமோட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அது நல்லா லுக்காக இருக்குது. அதுவும் பிளாக் கலரில் இருக்கிற ஸ்கூட்டருக்கு லைட்டு வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. நல்லா ஃப்ரண்ட்டில் நல்லா பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து டெய்ல் லைட் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து டர்ன் இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. பேக்கில் பார்க்கும்போது ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா லுக்காக பிரைட்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் பேட்டரி லெவலு, மற்ற ஃபீச்சர்ஸ், கிளாக்கு, ஸ்பீடாமீட்ரு, ஓடாமீட்ரு எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கலாம். அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஆன்டி திஃப்ட் அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது. இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதனால் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்பி சார்ஜ் போர்டு
மற்ற எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் வண்டியில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அதாவது சி டைப் இருக்குல்ல, ஸோ சி டைப் வந்து மொபைல் சார்ஜ் வண்டியில் வந்து போட்டுக்கலாம். வீலுன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி ரெண்டுலேயுமே வந்து அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி டயர் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் சேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிரர், டபுள் சைடு மிரர் இருக்குல்ல, அந்த இதுவும் கொடுத்துட்றாங்க. ஏன்னா இப்போது நம்ம வந்து இதே பெட்ரோல் டைப் மற்ற ஸ்கூட்டர்லாம் வாங்கணும்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நீங்கள் தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில வண்டிக்கு வரும், எல்லா வண்டிக்கும் வராது, சில வண்டியெல்லாம் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மிரரும் வந்துருது, அதுவும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கிற குஷன் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து சிங்கிள் சீட் டைப் தான், ஸ்பிளிட் சீட் வராது, அதுவும் அவைலபிளாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஓரளவு லென்த்தாகவும் அகலமாக இருக்குது, ரொம்ப பெருசான சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ஃபுட் ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, மற்ற ஸ்கூட்டரில் இருக்கிற மாதிரியே தான் வந்து கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லா இருக்குது. இந்த ஸ்கூட்டரு பிளாக், ஒயிட், ரெட், ப்ளூ, கிரே அப்படின்னு 5 கலரில் வந்து கிடைக்குது. ஸோ 5மே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா லுக்காகவும் இருக்குது. இதில் மெயினாக அந்த பிளாக்கும் ப்ளூவும் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டர் வாங்கிட்டிங்கன்னா ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. நீங்கள் வண்டியை தாராளமாக வாங்கி ஓட்டிட்டு போகலாம். ஆர்டிஓ இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் போய் அலைஞ்சிட்டு இருக்கலாம் தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த செலவும் உங்களுக்கு ரொம்ப மிச்சமாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வண்டியை தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போகிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. ஸோ லைசன்ஸ் இல்லாமல் தாராளமாக எல்லாருமே ஓட்டிட்டு போகலாம். ஏன்னா இது ஒரு லோ ஸ்பீட் ஸ்கூட்டர் அப்படிங்கிறனால ஸோ லைசன்ஸ் இல்லாமலே நீங்கள் தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட்டும் இதுக்கு வந்து அவைலபிள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்பர் பிளேட்டோட வரும், பட் இதுக்கு வந்து அவைலபிள் நம்பர் பிளேட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோ மற்ற வண்டியோ எதுவும் வாங்கணும்னா கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டிட்டு போக முடியாது, நம்பர் பிளேட்டில் வேணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இந்த ஸ்கூட்டர் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 70ஓ 80ஓலாம் ஸ்பீடு வந்து கொடுக்காது. மேக்ஸிமம் ஸ்பீடு 25 km/h தான் கொடுக்கும். ஸோ 25 km வேகத்தில் தான் உங்களால் போக முடியும். நீங்கள் லோக்கலில் ரஃப் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் போகிறதுக்கு தாராளமாக இந்த ஸ்கூட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு ஓகே தான். பட் லாங் ட்ரைவ் போகிறேன், வெளிலலாம் நான் ஃபாஸ்ட்டாக போவேன், ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு வந்து பத்தாது. மற்றபடி லேடிஸு, ஃபேமிலி மேனு, ஓல்டு பர்சன் அவங்களாம் லோக்கல்லே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸ்பீடு மட்டும் தான் கம்மியாக இருக்குது, தவிர மற்ற எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. சிங்கிள் சார்ஜில் 60 km வரைக்கும் மைலேஜ் நல்லா தான் கொடுக்குது. ஒரு 50-55 கொடுத்தாலே பெட்ரோல் ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது பெட்டராக தான் ஸ்கூட்டராக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்து இந்த ஸ்கூட்டர் வாங்கல, வெறும் 45,000 பட்ஜெட்டில் வாங்குறதுனால உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். மற்றபடி ஓவரால் சரி ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி, ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஒரு கம்மியான விலையில் நான் வந்து பெட்ரோல் காசை மிச்சம் பண்ணிட்டு நான் லோக்கலில் ஓட்டணும், இல்லை மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் இருக்குது ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும்னா உங்களுக்கு இது வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த ஸ்கூட்டர் அமேசான் சைட்லேயே கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டர் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது கிரீன் இன்விக்டா. இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் 45,000 வந்து அமேசான் சைட்லேருந்து கிடைக்குது. இதில் ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து வீடியோ ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பேன் என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அமேசான் சைட்டில் ரிவ்யூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஸ்கூட்டராக இருக்கும். ஸோ வந்து பட்ஜெட் விலையில் நான் வந்து ஒரு 45,000 பட்ஜெட்டில் நான் ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விளையாட்டு